வணக்கம் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து காலையிலேயே அப்படியே வாசல் தெளிச்சுட்டு இன்றைக்கி ஃபுல் நம்மளோட வேலை என்னங்கிறதையும் பார்த்துக்கலாம் வாங்க. லட்சுக்குட்டி வாங்க 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 வாங்க. அப்படியே நம்ம லட்சுமா அப்போ எல்லாத்தையுமே காட்டில் கட்டிடலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் வெயில் அதிகமாக வந்துடுமா, அதனால் இப்போவே கட்டிட்டோம்னா நல்லா மேய்ஞ்சிட்டு வந்துடுவானுங்க. பாருங்க, நம்மளோட சூரியாட்டோட குட்டி இது மகிழன், மகிழினி, அப்புறம் மற்றும் நம்ம எல்லா குட்டீஸும் பாருங்கள். நம்ம கருப்பன் மட்டும் தனியாக இருக்கான், ஏன்னா அவன் எல்லாத்தையும் முட்டுவான், அதனால் தனியாக விட்டாச்சு. நம்ம குட்டி பார்ப்பாங்க எல்லாத்தையும் பார்த்தீங்களா பாருங்கள். இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குட்டி போட்டாங்களே, அவங்க தான் இவங்க. தங்கம் என்ன சாமி, இப்போ வேலை மேலாமா, அம்மா கூட போகலாமா? வாங்க எல்லோரும் காட்டுக்குள்ளே போய் மேய்ஞ்சிட்டு வந்துடுவீங்க. என்ன கத்துறீங்க? போகலாம் வாங்க. சமையல் வேலையும் ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வீட்டில் வந்து மாங்காய், கேரட், பீன்ஸு, முருங்காய் எல்லாம் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். அப்புறம் ரசம், சாப்பாடு எல்லாமே செய்ய போகிறோம். அப்புறம் என்னென்ன செய்ய போகிறோங்கிறத ஃபுல் வீடியோ பாருங்கள். விளக்கெண்ணெயில் வந்து என்னக்கா செய்வீங்க, எதுக்கு விளக்கெண்ணெய்ன்னு கேட்டிருந்தீங்க. விளக்கெண்ணெய் வந்து நம்ம உடம்பு சூடாக இருந்தால் தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம். அதுக்கப்புறம் வயிற்று வலினாலும் இதை வந்து தொப்புளில் தேய்ச்சிக்கிட்டோம்னா வயிற்று வலிக்கு நல்லது. அதுக்கப்புறம் வெயில் சூடுகனால நம்ம இதை நிறைய இதுக்கு பயன்படுத்திக்கலாம். இதை வந்து நாங்கள் பருப்பு வேக வைக்கிறதுக்காக எப்பயுமே உடம்புக்கு குளிர்ச்சின்னு சொல்லிட்டு பருப்பு வேக வைக்கிறதுக்கு போட்டுக்கோங்க. காற்றுல அடுப்பு பிடிக்கிறதே பெருசாக இருக்குது. அடுப்பு பிடிச்சி நல்லா சமையல் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா இதை விட திக்குன்னு எல்லாம் அனல் எரியும். வாங்க அப்படியே பொரியலுக்கு கொத்தரங்காய் பறிச்சிட்டு வர சொன்னாங்க அத்தை. பாருங்கள், கொத்தான கொத்தரங்காய். இது வந்து நல்லா 1-2 தான் கொத்தோடு இருக்கும். அப்புறம் மீதி எல்லாமே 1-2 பூ பூக்கும்போது சின்ன சின்னதும் பெருசாகவும் இருக்கும். அப்படியே கிள்ளி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஒரு ரவுண்டு பொறுக்கணும். நல்லா ஒரு குண்டா பாத்திர அளவு காய் வந்துருச்சு. ஆனால் இதுவே இன்னும் நல்லா தண்ணி மழை பெஞ்சிட்டு இருந்து ஈரப்பதம் நிறைய இருந்துகிட்டே இருந்ததுன்னா இன்னும் நிறைய காய் காய்க்கும். என்ன ஒன்று, சந்தையில் கொண்டு போய் வச்சா அந்த கொத்தரங்காய் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. அதனால் நம்மளும் கொத்தரங்காய் அதிகமாக யாரும் இங்கே பயிர் பண்ணுறதே இல்லை. இதெல்லாம் உடம்புக்கு நல்லது, யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நாட்டு காய்கள்லாம் இப்போ கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. வாங்க போய் பொரியலுக்கு காய் அறிவோம். வாங்க அப்படியே சமையல் வேலை ஒரு பக்கம் போயிட்டுருக்க, நம்மளும் அப்படியே டீ குடிக்கலாம். நீங்கள் எல்லோரும் டீ குடிச்சிட்டிங்களா? சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டிங்களா? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சொந்தங்கள் எல்லோரும்? இத்தனை நாள் வந்து பசங்க எல்லாருக்கும் லீவ் விட்ருந்தாங்களா, கொஞ்சம் லேட்டாக கூட சமைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இவங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஓப்பன் ஆனோடனே அப்படியே எல்லோரும் பரபரப்பாக ஓட ஆரம்பித்தாச்சு. உங்கள் வீட்டில் எப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் சொந்தங்கள் எல்லோரும். வாங்க டீ சாப்பிட்லாம். என்னத்தை டீயை பச்சை தண்ணி போல் இத்தனாவது ஆற்றிட்டு இருக்கீங்க? பாருங்கள், இவங்கள அதாவது அத்தையோட அம்மா இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டீ வடிகட்டின உடனே ஊற்றி குடிப்போம். அவ்வளோ சுட சுட குடிப்பாங்க. அவங்க பொண்ணு எப்படி டீ குடிக்கிறாங்க பாருங்கள், பச்சை தண்ணி மாதிரி ஆற்றிட்டு. அளவுமாயே அப்படியே சுட சுட குடிப்பாங்க. பாருங்க, எங்கள் வீட்டு காய்கறி அருவாமனை எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. இது வந்து நல்லா பெருசாக வளர்த்தியாக இருந்த அருவாமனை தான். நம்ம எப்பயுமே மரவள்ளி செடி, நம்ம ஊர் சைடு வந்து குச்சி கிழங்கு தான் சொல்லுவோம், ஒரு ஊரில் வந்து மரவள்ளி செடின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து மரவள்ளி செடி நிறையா நட்டுருந்தோமா, அது வந்து விலையில்லாத சமயத்துலலாம் கிழங்க பிடுங்கி சீவரத்துக்கு ஆள் வருவாங்க வேலைக்கு. அவங்க வந்து சீவர கத்தி தான் இது. இதை வந்து அப்படியே இப்படி வச்சுட்டு கிழங்கு எல்லாத்தையும் இப்படி சீவி சீவி போட்டுருவாங்க. இதுதான் அந்த கத்தி. இது வந்து இங்கே எங்கேயுமே கிடைக்காது. சேலத்தில் தான் இதை போய் மாமா தேடி பிடிச்சி எங்கள் மாமனார் வாங்கிட்டு வந்தார். இதை வந்து நல்லா செதுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிழங்க நல்லா கழுவிட்டு இந்த அருவாமனையில் தான் அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி வத்தலாக போட்டு காய வச்சு அதுக்கப்புறம் கொண்டு போய் பேட்டையில் விற்றுட்டு வருவாங்க.
அப்படி செதுக்கி தேஞ்சு போன அருவாமனை தான் இது. இதுல மேல 2 தடவை வெல்டு வச்சாங்க, பாக்குறதுக்கு நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் உடஞ்சு போயிருச்சு. இருந்தாலும் இந்த அருவாமனை வந்து விடுறதுக்கு மனசே இல்லை. இது ஏன்னா அத்தைக்கு வந்து அவங்க அம்மா எடுத்து கொடுத்த அருவாமனை. அவங்க அம்மா இப்ப இல்ல, இருந்தாலும் அவங்களோட ஞாபகமா இதை விடுறதே இல்லை. எங்க வீட்டுக்கு யார் வந்தாலுமே காய்கறிறதுக்கு ஏப்பா எத்தனை அருவாமனை இருக்கு, இதையே வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது மாதிரி இன்னும் 2-3 அருவாமனை இருக்குது. இருந்தாலும் இந்த அருவாமனையை மட்டும் நாங்க விடுறதே இல்லைங்க. அதுதான் இந்த அருவாமனையோட கதையே இது. ஆமா, அலமா பாட்டி வந்து இப்ப இல்லைங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பாட்டி, நல்லா பேசுவாங்க. என் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இறந்தாங்க. ஆனா அவங்க இறக்கும்போது வந்து பாப்பா வந்து நான் குழந்தை பிறக்கல, நான் மாசமா இருந்தேன். அவங்க எப்படி அவங்களோட குணம் இருந்துச்சோ அதே மாதிரிதான் எங்க மஞ்சுக்குட்டி இருக்கிறாங்க. இப்ப அவங்க இப்படிதான் ஒல்லியா இருப்பாங்க, நல்லா எல்லாத்துட்டையும் பேசுவாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க, நல்லா எல்லாத்துட்டையும் தங்கமான குணம் அந்த பாட்டி. அதே போலதான் இன்னைக்கு மஞ்சுக்குட்டிமாவும் இருக்கிறாங்க. அந்த பாட்டியை பார்த்த மாதிரி அந்த மஞ்சு பாப்பா. அப்பா பருப்பு பாயாச தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு வேற பாருங்க, நம்ம கிணத்து தண்ணியை வச்சா ஒரே உப்பா இருக்கு, பருப்பே வேகாது. இதுக்கு போய் ஊருக்குள்ள ஃபில்டர் தண்ணி பிடிச்சிடுவான் தம்பி. அதில் போட்டோடனே நல்லா கதன்னு நல்லா வெந்துக்குச்சு. காயை வணக்கி விட்டுலாம், இவனுங்களுக்கு வேற நேரம் ஆயிடும். நாங்கள் கொண்டா சாமி கருவேப்பிலை அப்படியே உரி வைடா ஒரு தட்டில். கண்ணே அப்படியே ரசத்துக்கு சீரகம் மிளகு பூண்டு எல்லாம் வச்சு, அப்புறம் கொஞ்சம் வரமிளகா வச்சு அப்படியே தட்டி எடுத்துட்டு வாப்பா பம்மியில் வச்சு. இந்த தட்டில் உருவிடா. நம்ம வந்து பருப்பு போடாமல் குழம்பு வச்சோம்னாக்கா வடவும் போட மாட்டோம். நம்ம பருப்பு போட்டு வச்சுருக்கிறதுனால வடகம் எப்பயுமே அத்தை போட்டு குழம்பு வைப்பாங்க. வீட்டில் எல்லாருக்கும் வடகம் போட்ட குழம்புனா ரொம்ப பிடிக்குங்க. அதனால் நாங்கள் வந்து வடகத்தில் தான் அதிகமாக எப்பயுமே குழம்பு வைப்போம், பருப்பு குழம்புனாலே. இது வந்து புளிச்ச கீரைக்கு, அப்புறம் காட்டுக்கீரை, இந்த மாதிரி நிறைய கீரை இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் தாளிச்சோன்னா நல்லாவே இருக்கும். அந்த வடகத்தோட வாசனை ஒரு சிலர் வந்து பிடிக்காது, மித்தவங்களுக்கு வந்து அந்த வடகம் சேர்த்து தாளித்து சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் எப்பயும் இது மாதிரி தான் தாளித்து சாப்பிடுவாங்க. சூப்பர். சரி நீங்கள் போயிட்டு குளிங்க, நான் அதுக்குள்ளே சமையல் வேலையெல்லாம் முடிச்சிடுறேன். கை கழுவிட்டு போயிட்டு குளிப்போம். பேத்தி மாங்காய் சோறு வேணுங்குது இப்போ ஸ்கூலுக்கு. நான் பாரு கிழங்கு சீவனை கட்டிட்டாங்க பாருங்க, எப்படி சீவனம் பாருங்க. என்ன பேத்திக்கு தான் மாங்காய் சாப்பாடு, பேரனுக்கு இல்லையா? பேரனுக்கு பேத்திக்கு 2 பேத்துக்கும் தான். இல்லை பேத்தின்னு சொல்லிட்டீங்களே அதனால கேட்டத. சீவனை பாரு எப்படி சீவு பாருங்க. கிழங்கு சீவனை கட்டி தான் இது. கிழங்கு சீவனை வாட்டம் இன்னும் அத்தைக்கு அப்படியே கையில இருக்குது. பார்த்து பொறுமையா சீவுங்க, கிழங்கு நீளமா இருக்கும், மாங்காய் குட்டியா இருக்கு, கையில வந்துட போகுது பார்த்து. சரி விடுங்க, இந்த வருஷம் சிப்ஸ் போடலாம், அப்ப செதுக்கி காட்டுங்க. குடு சாமி. காய் நல்லா வெந்துக்குச்சு. வாங்க அப்படியே மாங்காய் துண்டுகளை சேர்த்துட்டோம்னா நல்லா புளிப்பாகவும் இருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் நிறைய மாங்காய் பிரியர்கள் தான். மாங்காய்னா போதும் சாப்பிட்ருவாங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். நம்ம மாங்காய் போட்டதுனால புளி ஊற்றலிங்க, ஏன்னா மாங்காய் நல்லா வெந்துச்சுனாலே புளிப்பு இருக்கும். நம்ம மாங்காய் எப்பயுமே நல்லா புளிப்பு தன்மை உள்ளதா, அதனால் புளி ஊற்றல. மாங்காய் நிறைய போட்டிருக்கு, இந்த புளிப்பே போதுன்ட்டு. சரி எடுத்து வச்சுட்டு ரசம் வச்சிருவோம். கொட்டைக்குச்சியை வச்சோடனே கொடுன்னு நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்பா
நம்ம வீட்டில் என்னதான் குழம்பு வச்சாலும் ரசம் இருக்கணுங்க. ரசப்பிரியர்கள் எத்தனை விதம் செஞ்சாலும் ரசத்தை கேட்டுவாங்க முன்ன. ரசத்தோட வேலை முடிஞ்சுது. கொத்தரங்காயை வேக வச்சிடறேன். கொத்தரங்காயை வேக வச்சு பொரியல் பண்ணணும், இல்லைன்னா இது வாய்வு பிடிப்புன்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொத்தரங்காயை போட்டு நல்லா ஒரு கொதி விட்டுக்கலாங்க. நம்ம வீட்டில் எப்பயும் இது போல் தான் வைப்போம். புடையடுப்புல தான் அந்த காற்றுக்கு நல்லா அனல் வந்துருச்சாட்டுக்கு. டக்குன்னு உலக்க வச்சுக்கிச்சு. இதே அடுப்பு 1000 ரூபா. ஆமாம், அப்போல்லாம் 100 ரூபா 200 ரூபாய்க்கு விற்ற அடுப்பு இப்போ இந்த புடையடுப்போட சேர்ந்த அடுப்பு 1000 ரூபா ஆச்சு. தனி அடுப்புன்னா அது 500 ரூபா வாட்டுக்கு. கொத்தரங்காய் வெந்துக்குச்சு. தண்ணி நல்லா வடிச்சிட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். அப்பா எவ்வளோ அவங்களுக்கு காற்று ஏன் தான் இப்படி அடிக்குதோ தெரியலடா. இன்னும் கொஞ்ச நேரம் காற்றடிக்கலாம், சீக்கிரமாக சமைச்சிடலாம். அதுக்குள்ளே காற்று 4 பக்கமும் அனலை பரப்பி விட்டுருதுப்பா. அத்தந்தாங்க உப்பு வரைக்குதான்னு பாருங்க. அச்சோ நிறைய வந்து சரி பரவாயில்ல, சாப்பிடுங்க. உப்பு வரைக்குதான்னு பாருங்க, இறக்கிடலாம். உப்பு போட்டேன் தே. ஐயோ பாருங்களேன், காலங்காத்தால அத்தை என்னைய பயமுடுத்துறாங்க காமெடி பண்றாங்கிற பேர்ல. இப்படி தாங்க அத்தை வந்து அவங்க அண்ணா வீட்டில் விசேஷம்னு சொல்லிட்டு 2 நாள் போய் தங்கிட்டாங்க. எப்படா வருவாங்க, ஆளையே காணோமேன்னு எனக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. ஏன்னா வந்து எப்பயுமே இப்படிதான் கலாட்டா பண்ணிக்கிட்டு சமைப்போமா, எந்த வேலையாக இருந்தாலும் அத்தைக்கிட்ட இறண்டிகிட்டே தான் இருப்பேன். எங்கள் வீட்டில் எப்பயுமே இப்படி தான். அதனால தான் நிறைய பேர் சொல்கிறாங்க, உங்கள் மாமியார் மருமக 2 பேரும் எவ்வளோ ஒத்துமையாக எப்பயும் அப்படியே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி போகிறீங்க அப்படின்னு. எல்லார் வீட்லேயும் சண்டை இருக்கும், ஆனால் நம்ம வீட்லேயும் சண்டை வராதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லார் வீட்லேயும் ஒரு சண்டைகள் சச்சரவுகள் இருக்க தான் செய்யும். ஆனாலும் அப்பயே சண்டை போட்டு அப்பயே சமாதானம் ஆயிடுவாங்க. அதனாலே எங்கள் எல்லாரையுமே பார்த்தாக்கா என்ன நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி போகிறீங்க வரீங்கன்னு சொல்லுவாங்க. எல்லார் வீட்லேயும் விட்டு கொடுத்து வாழ்றதுனால எதுவும் தப்பு இல்லைல்ல. அதனால நாங்கள் எப்பயுமே ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுவோம். உங்கள் வீட்டில் எப்படிங்கிறது எல்லாரும் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் எப்பயுமே இப்படி தாங்க. வாங்க அப்படியே நம்ம வீட்டு மாங்காய் சாதம். பசங்க எல்லாருக்கும் இன்றைக்கி மாங்காய் சாதம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. பேர பிள்ளைங்க கேட்டாலே அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஒன்று தான் சமைக்க வந்தேங்க, சாப்பாடு குழம்புன்னு வச்சு முடிச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி லிஸ்ட்டு நீண்டுக்கிட்டே போயிடுச்சு. சரி விடுங்க, நம்மளுக்கும் மழை பெய்யல, காட்டில் எதுவும் வேலை இல்லை, அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் சமையல் வேலையில் பூந்தாச்சுங்க இன்றைக்கி. இத்தனை சமையலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாழைக்காய் பஜ்ஜி வேணும்னு இதையும் போட வச்சுட்டாங்கங்க. இன்னைக்கு எவ்வளவு சமையல் பாருங்க நம்ம வீட்டில். இத்தனை வேலை இன்னைக்கு வரும்னு நினச்சி கூட பார்க்கலிங்க. ஒரு சமையலோட முடிச்சிடலான்னு பார்த்தோம், இன்னைக்கு எவ்வளோ வேலை நீண்டுக்கிட்டே போகுது பாருங்களேன். வாங்க அப்படியே சுட சுட வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். வாங்க சமையல் வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். அப்படியே பசங்களும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு பாருங்கள் சாப்பாடு வந்து டிஃபன் கறியில் கட்டியாச்சு. மாங்காய் சாதம் அப்புறம் வந்து கொத்தரங்காய் பொரியலோட எல்லாம் பேக் பண்ணிட்டோம். பாப்பா தம்பிக்கு வந்து இப்போ தான் யூனிஃபார்ம் தைக்க கொடுத்துருக்குமா, அதனால் கலர் ட்ரெஸ்லேயே போகிறாங்க.
வாங்க எல்லாருமே நம்ம வீட்டில் இன்னைக்கு எல்லா சமையலும் முடிச்சிட்டோம். வாங்க அப்படியே எல்லா சொந்தங்களும் சேர்ந்து சாப்பிட்லாம். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ரெடி ஆகுதா, அதனால அவங்க எல்லாத்தையும் சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு தான் நான் வந்து சாப்பிட போகிறேன். சரி வாங்கங்க சாப்பிட்லாம். நானும் பாப்பா தம்பி எல்லாத்தையும் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடுறேன். தங்க போகலாமாடா? அத்தை மாமாங்களுக்கு எல்லாத்துக்குமே பாய். பாய். ம் சரி வாங்க போகலாம்.